இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் சாங்ஸுவை போய் அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவனுமே வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே உங்கள் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் அவன் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. பேசாமல் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மேரேஜ் ஆகி, இப்போ வரைக்குமே ஆனாலும் என்னால் வந்து உன் மனசில் இடம் பிடிக்க முடியல, இல்லை இதுக்கப்புறமே ஒன்றா சேர்ந்து இருந்து ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதில் நடந்ததை காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அவனை ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ண போய் இருந்திருக்கா. அங்கே வந்து கூட படிச்சுட்டு இருக்க பொண்ணு யூனான்றவ வந்து அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அந்த ஸ்கூலோட மானிட்டர் போட அமைதியாக கேட்டுட்ருக்கோவுமே. ஸோ அவனுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ தன்னோட லவ்வை சொல்லாமல் அப்படியே வந்துட்டு விலகிட்டா போல. பார்த்தா ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கோவுமே அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் இப்போ அவன்கிட்ட டைவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இப்படி ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கேன், என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே கஷ்டமாயிடுச்சுக்கு. அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு இப்போ டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தா, நம்ம என்னைக்கு போய் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற சிட்டுங்க கேட்கும்போது எனக்கு வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னதும் அப்போ நாளை கழிச்சின்னு சொன்னால் அப்போயுமே ஒர்க் இருக்கா, அதையும் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டான வந்துட்டு ஒரு டைம் வந்து சொல்ல மாட்டான். ஸோ ஹீரோயின் எதுக்காக இவன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகிறான். போகும்போது தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு வந்துட்டு நம்ம போகணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அது அவளோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி தான் போல். பட் இவன் இவ்வளோ தூரத்துக்கு கரிசனை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. பிறகு அங்கே தாத்தாவை மீட் பண்ணிவிட்டு அங்கே பர்த்டேக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அவளோட சிஸ்டர் அங்கே ஜியா வந்துடுறா. நீ வந்து எதுக்காகப்பா இப்போ அவரோட பின்னாடி சுற்றிட்டுருக்கா, அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்து இது எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்ற சொன்னதும் ஐ திங்க் வந்துட்டு அவனோட ஸ்கில் வந்துட்டு கரெக்டாக இருக்காது, ஏன்னா அவன் வந்து கிஸ் பண்ணும்போது பைட் பண்ணிடுவான். ஸோ நீ வந்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குன்னே அவளை வந்து இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. தாத்தா எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கே நான் ஹீரோட்ட எப்போ நீங்கள் வந்துட்டு பேவி பேத்துக்க போகிறீங்கன்னு சொன்னதும் அதை உங்கள் பேத்திட்டு தான் தாத்தா கேட்கணும்னு சொன்னதுமே ஹீரோயின்ட்ட அவர் கேட்டதுமே இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை தாத்தா அப்படின்றத சொன்னதும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கோமே கூட்டிகிட்டு போய் எங்கள் படுக்க வச்சிட்ருக்கா. அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியா வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு, கஷ்டமாகவும் இருக்குது, டைவர்ஸும் பண்ண முடியல, கூடவும் இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போய் கிஸ் பண்ணுறா. பட் அவன் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான், தூங்கலை போல். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே யாரோ நாக் பண்ணுறாங்களேன்னு வந்து பார்த்தா அங்கே அந்த ஜியாதா வந்திருக்கா. நான் வந்து பிரதர் இன்லாக்காக அந்த சூப்பை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்திருக்கா அவனை செடியூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஐ திங்க் வந்து நீ ரொம்ப தப்பான வேலை பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியுமே உன்னால தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, நீ வந்து அன்றைக்கி அவருக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்தவ தானேன்னு சொன்னதும் ஆமாம் அது வந்துட்டு தப்பாக நடந்து போச்சு, இல்லைன்னா அவரோட பொண்டாட்டியை நான் இருந்திருப்பேன், அவர் என்ன உன்னை ரொம்ப லவ்வாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வீட்டோட பார்ட்டிக்கு வந்திருக்கும் போது அங்கே அவனுக்கு ஒயின் கொண்டு போய் சர்வ் பண்ணியிருக்கா, அதில் அங்கே ட்ரக்கு கலந்துருக்கு. குடித்ததுமே அவனோட நிலைமை ரொம்ப மோசமானதுமே ஒரு மாதிரி அவன் ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது இவளுமே பின்னாடி போயிடலான்னு பார்த்தா அவங்க அம்மா இங்கே வா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் ஐயோ அவனுக்கு என்னாச்சு தெரியலையே, இவளால் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருமேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவன் வேமா ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு உள்ளே இழுத்துட்டு அவ கூட கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதனால தான் மேரேஜ் நடந்திருக்கு, இதனால தான் ஹீரோயின் இப்போ டைவர்ஸுமே வாங்கணும்னு நினைக்கிறா, அது நடக்கலைன்னா இன்றைக்கி மேரேஜ் ஆகிருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்னப்பா உங்கள் 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், எப்போ 2 பேர் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னதும் நாங்கள் ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறோம், அப்படியே நான் டைவர்ஸ் பண்ணாலுமே உன்னை வந்துட்டு அவன் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அங்கே அவனை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நீ சார் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சதுமே அவன் டக்குன்னு கண்ணை முழிக்கிறான். ஹீரோயின் ஐயோ இவன் கேட்டுருப்பானான்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பவுமே மயக்கமாகிற மாதிரி ட்ராமா பண்ணுறான். அவன் அங்கே எந்திரிச்சு போனதுமே திரும்ப அங்கே வந்துட்டு அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு இவன் எதுக்காக என்கிட்ட இப்போ டைவர்ஸ் வாங்கணும்னு
பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் வந்து அவள் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னோட லைன் என்னமோ அதுக்குள்ளே தான் நான் இருக்கணும், அவனை போய் ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு படுக்கவும் ஃபஸ்ட்டு இவன் விளக்கே விடுறான். திரும்பவுமே ஹக் பண்ணதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவன் பார்த்துட்டே இருக்கவுமே என்னடா இது ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நான் கண்ணை முழிக்கும் போது இவன் வீட்டில் இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி அம்மாவை மீட் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே போனதுமே கையை கேட்டதுமே அப்போ தான் அங்கே வந்துட்டு மெய்டிவங்க இருக்கதை பார்த்துட்டு ஸோ இவங்க முன்னாடி இப்படி வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி காமிக்கணுமான்னு சொல்லிட்டு போகிறா. அது நம்ம ஹீரோவோட அம்மா தான். அவங்க 2 பேருமே போய் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தனியாக வந்திருக்கீங்க, அப்பா கூட எதுவும் சண்டையாக அவர் உங்களை பிக்கப் பண்ண வரலையான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, என் மருமகளை தான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேஸ்லெட் எல்லாமே கொடுக்குறாங்க. சரி பேபி எப்போ பெற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் டைவர்ஸை பற்றி எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ட்டு அவள் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டா. நான் வெளியே போய் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு பிஸியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம நாளைக்கு போய் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கி ஆகணும்னு சொன்னதுமே இப்போ எதுக்காக நீ என்கிட்ட இப்போ டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே பிடிக்காத மேரேஜ்லேருந்து என்ன பண்ண போகிறோன்னு செட்டாக போகிறா. 2 பேருமே சேர்ந்தாங்க. அதே மாதிரி எங்கள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டு வாங்க போனதுமே இந்த இதில் உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அங்கே அவன் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது ஹீரோயின் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. சரி 3 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க வரல ஏன்னா டைவர்ஸ் ஆகாது, வாங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே சீட் எல்லாமே கொடுத்து விட்டதுமே அதுவேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்னை வந்து டைவர்ஸ் ஏன் நீ பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னதும் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் சீட்டை கொடுங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன், 3 நாளில் கண்டிப்பாக நான் வந்துடுவேன், 2வது உன்னோட பீரியட் ஸ்டேட்டுமே வரப்போகுது, ஸோ நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற சொன்னதும் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, என் மேலே இவனுக்கு எதுக்கு புதுசாக இப்போ அக்கறன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவளோட ஃப்ரெண்டை மினியை தான் அவள் மீட் பண்ணிவிட்டு கிளப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறா. மினி வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான். அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் எங்கன்னு சொன்னதுமே இப்படி தான் போனாங்க கிளப்புக்கு, ஆனால் அவங்க இன்னும் வரலன்னு சொன்னதுமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே மினி ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இப்படி அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்கான்ற விஷயத்தையுமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணதும் 2 பேரையுமே அவன் அங்கே கூப்பிட்றதுக்காக வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் அங்கே படுக்க வச்சுட்டு இருந்தா. போதையில் அவள் என்னென்னத்தையே பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல, வெயிட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கவுமே கண்டிப்பாக இப்போ வந்துட்டு மெடிசன் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு உட்காரு முதல்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை முழுங்குன்னு சொன்னால் முழுங்க மாட்றா. ஸோ இவனே வந்துட்டு வம்பு பண்ணி மாத்திரையை முழுங்க வச்சதோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு உனக்கு டைவர்ஸ் ஆக போது, இந்த மாதிரி டயத்தில் நீ இப்படி பண்ணுற வேலை வைக்காத, விலகி போன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசாமல் அங்கே வந்துட்டு படுத்துடுறா. போனதுமே இவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸ்டே பார்த்தா அவளுக்கு அங்கே ஃபீவர் எல்லாமே விட்டுருக்கு. என்ன வந்துட்டு எனக்கு ஃபீவர் எல்லாமே விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே மினி வந்துட்டு என்னப்பா பிரதர் எதுவும் மேலே கோவப்பட்டாரா, நேற்று ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அவர் தானே கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை, எதுவும் என்னை திட்டலை, 2வது நானும் அவருமே கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்ற சேர்த்து அங்கே கேட்கும்போது இதில் வந்துட்டு பிடிக்காம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுச்சேக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டதுமே ரீசன் என்ன, மேரேஜ் வேணான்னா முடிக்க வேண்டியதான் அப்படின்றத அவள் சொல்லும்போது அப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு சொன்னதுமே இல்லை இன்னும் 3 டேஸ் டைம் இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உடனே அவங்க பிரதரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீங்கள் வந்துட்டு என்ன அவளை ஏதோ டைவர்ஸ் பண்ண போகிறதா கேட்டேன், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதுக்கு ரிகரெட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அவன் நான் என்ன பண்ணேன் அவளாக தான் கேட்குறான்னு சொல்லும்போது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், பிடிக்காத லைஃப்பில் இருந்து என்ன பண்ண முடியும், அது வந்து பிடிக்காத மேரேஜில் லவ்வே இருக்காது அப்படின்றத சொன்னான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன அவள் அப்படியா சொன்னான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் மனசுலையே அவள் அப்படி என்கிட்ட சொல்லலை, பட் இருந்தாலுமே இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அவகிட்ட க்ளோஸாக போவீங்கல்ல, டைவர்ஸ் ஆகாமல் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இடி இடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த சவுண்டை கேட்டதுமே ஐயோ அவள் பயப்படுவாளேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ரூமுக்கு போயிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு டைவர்ஸ் ஆக போகிறப்பன்னு சொன்னதுமே நீ இப்போ எதுக்காக எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போகிற, நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஏன் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே இதை பேசி பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. கடைக்கு தான் அங்கே போயிருக்கா. அவள் ஜுவல்லரிஸ் ட்ரெஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கா போல். அந்த ஷாப்க்கு அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வராரு. மேடம் நாங்கள் இங்கே வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னு வந்திருக்கோம் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக, நீங்கள் எங்களுக்காக வந்து இதை வாடகைக்கு கொடுக்கணும், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறோன்னு சொன்னதும் பட் நீங்கள் இந்த கொடுக்குற காசை வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு என்னோட கடை யாருக்காக ரெண்ட்டுக்கு விடலை, 2வது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை விட அதிகமாகவே என்னோட கடை வந்து
வந்து சம்பாதிக்கும் ஒரே நாளில், தேவை கிடையாதுன்னு சொன்னதும், அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதவே வந்துட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு நாங்கள் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுமே அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒத்துக்கிறா. ஸோ ஃபைனலாக அங்கே வந்துட்டு அவங்க டைம் எல்லாமே கொடுத்ததுமே அது நான் இருக்கேன் அந்த ட்ராமாவோட தான் போல் வேறு இடத்துல எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே என்ன எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறா. அவளோட சிஸ்டர் ஜியா தான் இதில் ஹீரோயினை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நைட் போல் அங்கே ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா. வேமா அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் திரும்ப அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, ஓ வாயில் இதுக்கப்புறம் டைவர்ஸ்ன்ற வார்த்தையை பற்றி பேசக்கூடாது, பேசினா இப்படி தான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். போய் இப்படி ½ ஆகி போயிடுது. என்னாச்சு அவன் வாட்டிக்குள்ளே விழுந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப அங்கே வந்துடுறான் குளிச்சுட்டு. அங்கே வந்து அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டதுமே, இப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் வாய முடிட்டு பேசாம மட்டும் நீ படி, எதுவும் பேசாத நான் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே, இப்போ எதுக்காக என்ன கிஸ் பண்ணேன்னு சொன்னதும், நீ தானே ஃபஸ்ட்டு என்ன ஹக் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் இப்படி நான் எல்லையும் மீறி நடக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தன்னை மேலே வந்துட்டு கோவமாக வந்துச்சுக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க கடைக்கு கிளம்பி போனால் இவன் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஜியா கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறறியுது. ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃபுட்டை கொண்டு வந்துட்டு, இந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்லாம் நீ நன்மையே சேர்ந்துன்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு வேணாம் நான் இப்போ தூங்க போகிறேன்னு சொன்னதும், அப்படியா வா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் ஸ்லிப் பண்ணலாம், உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஆனதுமே பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, டைவர்ஸ் ஆக போகிற சமயத்தை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, மரியாதையோட என்கிட்ட இந்த விலகேறுன்னு சொன்னதும் அவன் தள்ளியே போக மாட்டான். கோவமாயிட்டு பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. என்ன பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் இல்லை அப்படின்றத சொல்லும்போது அவன் ஹக் பண்ணிவிட்டு அவளை வந்து கேர் பண்ணி சமாதானப்படுத்தினதுமே, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாசமான ஹக்கை இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ரூமில் இருந்து அவன் ஃபஸ்ட்டு வெளியே வரான். 2வது ஹீரோயின் வெளியே வந்ததுமே, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவளுக்கு ஜெலஸ் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட, நீ தான் இந்த கடையை ரெண்ட்டுக்கு விட்டேல, அப்புறம் இதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், ஐ திங்க் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், இது ஏன் கடை, எப்போ வேணாலும் நான் வரலாம், ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு காரில் கிளம்பி போனால் இவனுமே கூட சேர்ந்து வந்து உட்காந்துக்கிறான். காரை ட்ரைவ் பண்ணுன்னு சொன்னதும், பார்த்து போன்னு சொன்னதுமே, உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தால் நீ பேசாமல் இறங்கி வேறு ஒரு காரில் கூட நீ போகலாம், ஏன் கூட நீ சேர்ந்து வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அங்கே ஷூட்டிங்கில் வந்து அவள் வந்து வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கா. அது ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ட்ரெஸ் போல். அப்போ அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் போட வேண்டிய ட்ரெஸ் இதுன்னு சொன்னதும், ஐயோ இது சேம் கலராக இருந்துச்சா, அதனால தான் அதை போட்டுட்டே, இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்கிறா. பட் வேணுக்குனே வந்துட்டு தான் பண்ணியிருக்கா. ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன ட்ரெஸ். ஸோ வந்துட்டு அங்கே அவளுக்கு கஷ்டமாகட்டும்ன்றதுக்காக தான் பண்ணியிருக்கா. சைஸ் வேறு பத்தாமல் இருக்குது போல். ஸோ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் அங்கே ஆக்ட் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, நீ இதை போட வேண்டிய ட்ரெஸ் கிடையாதே, போய் மாற்று அப்படின்றத சொன்னதும், இவனுக்கு ட்ரெஸ் கூட ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு, மேடம் தவறுதலாக சேம் கலராக இருக்கும் ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அது கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்கு, நாங்கள் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ வந்துட்டு பேமெண்ட் பண்ணணுமோ நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் அதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த இதை வந்து கான்ட்ராக்ட் போடும்போது இங்கே இருக்க மற்ற பொருள் எதையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, நீங்கள் யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்க, கஷ்டமாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, மேடம் நான் சாரி மட்டும் தான் கேட்க முடியும், ப்ளீஸ் நான் காம்பன்சேஷன் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே, என்ன வந்துட்டு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இதில் என்ன வந்து மிஸ்டேக் ஆச்சு, பிரிஞ்சா தச்சுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், இதை நீ வேணுக்கு தான் பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், போட்டு கிளியர் லெவலுக்கு நீ பண்ணியிருக்க, ஐ திங்க் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இந்த கான்ட்ராக்டை போட விரும்பல, கான்ட்ராக்டை நான் டெர்மினேட் பண்ணுறேன், எல்லாருமே நீங்கள் வெளியே போங்க, இதுக்கப்புறம் ஷூட்டிங் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அங்கே அந்த மேனேஜர் ரொம்பவே வந்துட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் வந்துட்டு இன்னுமே இருந்துட்டுருக்கே, 1 டே ஆயிடுச்சே கூட, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஒருவேளை நான் கன்சீவாக இருக்கணான்னு சொல்லிட்டு வேறு அவளுக்கு கவலை ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட பிறந்துமே, நீ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு உன்னை கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக வந்து போய் அங்கே நம்ம ஒரு வாட்டி செக்அப் பண்ணி பார்க்கணுமான்றது மட்டும்தான் போயிட்டுருக்கு. சரி நம்ம வந்துட்டு எப்போ டைவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவன் பாட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். நான் உன்ட்ட என்ன சொல்கிறேன், டைவர்ஸை பற்றி நீ பேசாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, நான் உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு வந்தால் அங்கே மெய்டு வந்து சொல்கிறாங்க, சார் இப்போ வரைக்குமே மேடம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட வரல அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்ன அப்படி தூங்கிட்டு
தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவள் தூங்கலை. ஆனால் வந்துட்டு ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகலாமா, ஏன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இப்போ போய் சாப்பிட்டுக்கிறேன், நீயே எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவையெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவளுமே எந்திரிச்சு அங்கே போகிறா. பட் அவன் வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சி தூக்கிட்டு செருப்பு போடாமல் எங்கே போயிட்டுருக்கா, போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே போனதுமே அந்த ஃபுட்டோட வாடை அடித்ததுமே அவளுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சது. மேடம் என்ன ப்ரெக்னெண்ட்டாக எது இருக்கீங்களான்னு நாங்கள் நேனே கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் இல்லை, வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றத சொன்னதும் அவன் ஹீரோவுமே வயிறு சரியில்லைன்னா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே டேனியுமே வயிறு சரியில்லைன்னா முதல் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறா. அதுவாச்சும் ப்ரெக்னன்சி அது இதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, டைவர்ஸ் பண்ண விட மாட்டானேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோ எதுக்கு நீ உள்ளே போக மாட்டேற, போன மாதமே உனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலைன்னு எனக்கு தெரியும், என்ன வந்து நீ மறைச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே இவன் இதெல்லாமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் ஐ திங்க் வந்து அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே பிரச்சனை பார்த்து ரிசல்ட் வந்துடுது. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதுமே இந்த டயத்தில் இந்த பேபி அப்படின்ற செட் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு நீ என்ன யோசிச்சுட்ருக்கான்னு சொன்னதும் டைவர்ஸ் பண்ண போகிற டயத்தில் இந்த பேபி வந்துட்டு பெற்றுக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வந்து பேசாமல் அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். நான் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் டைம் ஆகிட்டே இருக்கு, ஆள் வரலன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு மயக்கமாயிட்டால என்னமோ சொல்லிட்டு போனால் அவங்க வந்து என்ன பண்ணிச்சுக்கா இவ்வளோ நேரமாக நீ வந்துட்டு போகாமல் இருந்தேன்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுவான்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் தூக்கிட்டு இருந்தால் அவளுக்கு ஒரு கனவு வருது. அவள் கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே ஃபுல்லாக பிளட்டாக கிடக்குது. அங்கே கால் வந்துட்டு ஸ்லிப் ஆகி விட்டுது. பார்த்தா வந்துட்டு பிளட்டாக போய் அதில் ஒரு பேபி வந்துட்டு உள்ளே கிடக்கிற மாதிரி தெரியுது. அவள் பயங்கரமாக பயந்து போய் அலறி அடித்து அழுதுட்ருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே ஐயோ என் பேபி வந்துட்டு அபார்ஷன் ஆகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் அழுததும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, பேபி வந்துட்டு வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, எதுவும் ஆகலை, நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். நான் அந்த பேபி அபார்ஷன் பண்ண மாட்டேன், பேபியை பெற்றுக்க போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்க முடியுமான்னு சொன்னதும் அவனுமே ஹக் பண்ணிவிட்டு அவளை சமாதானப்படுத்தி தூங்க சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நீ வந்து எதை பற்றியுமே கவலைப்படாத, இப்போ நான் வந்து ஒர்க்குக்காக கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து கசின் அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவளோட கூட சேர்ந்து லியாங்னு ஒரு பையனுமே இருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே என்ன பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவங்க கசின் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு மினிக்கு ஷாக் ஆகிட்டு என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இதை பற்றி என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதுமே அவள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவா. ஸோ ஆளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோயின் இனிமேல் பேபி வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது, நல்லபடியாக இருந்த பிறகு நம்ம வீட்டில் வந்து சொல்லிடலாம், அதனால தான் யாராச்சும் சொல்லி அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே நானிட்ட கால் பண்ணிவிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டா, எங்கே போயிருக்கா, வீட்டில் இருக்காளா இல்லைன்னு சொன்னதுமே சரி இப்படி அவங்க கசினை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொன்னதும் இவே உடனே அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துடுறான். டைம் என்ன ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஐ திங்க் வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு விழுந்தடிச்சு கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கா அவங்க சிஸ்டர். நீ வந்துட்டு பேசாமல் இப்போ சிஸ்டர் இல்லை அவள் கூட்டிகிட்டு போ, நான் கார் வச்சுருக்கேன் நான் வந்துடுறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயின் அங்கே நல்லபடியாக படுக்க வச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு, நீ அங்கே இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்க வேணான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு சும்மா தான்ப்பா மீட் பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்துட்டு உன் கூட சேர்ந்து தான் இருக்கணும், ரெண்டாவது நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் வாழ்க்கையில் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அது முடிஞ்சிருச்சு, நான் திரும்ப இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணலை விரும்பலைன்னு சொன்னதும் அப்போ நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அப்பாங்க அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை போய் கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டைவர்ஸை பற்றி எப்பயும் நீ பேசாத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்காம நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த வேர்டுக்காக தான் அவள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தா. ஃபைனலாக பார்த்தா அவன் தான் வந்து ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கன்ற விஷயத்தையுமே அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டைம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சதுமே அவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமே நீங்கள் என்ன வந்துட்டு வெளியே போகலையான்னு சொன்னதும் உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், அது எப்படி நான் போகாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஜியா வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதை பார்த்துட்டு அம்மா அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போலமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க நீ வந்துட்டு வாயை மூடிட்டு பேசாமல் இரு, பார்த்ததை பார்க்காத மாதிரியே கண்டுக்காமல் இருந்துக்கோ, தாத்தாட்ட அவங்க இதை பற்றி சொல்லாமல் இருக்காங்கன்னா ஒருவேளை வந்துட்டு பேபி பெற்றுக்கணுமா இல்லை
அபார்ஷன் பண்ணணுமான்னு தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி யோசிச்சுட்டு லைஃப்பை வந்து கெடுத்துட்டு இருக்காத. உலகத்தில் நான் வேறு ஆம்பளைங்களா இல்லை யாராச்சும் மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த மானிட்டர் சாங் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஒருவேளை அந்த பொண்ணு கூட சேர்ந்து இவனுக்கு இன்னுமே வந்துட்டு கனெக்ஷன் இருக்கா. இவன் வந்துட்டு நான் கேட்டப்ப நான் வந்து வேற யாருமே லவ் பண்ணல, யார் மேலேயுமே லவ் இல்லை, அப்ராட்டுக்கு நான் வந்து போனப்பயுமே யார் மேலேயும் லவ் இல்லைன்னு சொன்னானே. பட் இப்போ அப்படின்னா வேற யார் கூட சேர்ந்து அவனுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் 1008 கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஸோ இவன் பிறகு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வேமா மடியில் போய் உட்காந்துக்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னப்பா நீங்கள் என்ன அந்த அப்படி ஸ்டோரிலாம் வந்துட்டு அனுப்பி விடுவீங்களா அப்படின்றத சொன்னதும், எப்பயுமே அனுப்புவேன் பட் எப்பயும் செலக்ட் ஆகாது, இந்த டைம் தான் செலக்ட் ஆகிருக்கு, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படியா நான் வந்துட்டு அதை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சரி நீங்கள் என்னை கிஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, என்னை வந்துட்டு நீங்கள் கிஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும், இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கிஸ் பண்ணாமல் எப்படி இருப்பான், ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே கிளம்பி போகும்போது அப்போ அங்கே நம்ம கசினும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. நீ என்னப்பா நீ கன்சீவாக இருக்கு, அதை பற்றி நீ என்ன யார்ட்டே சொன்னையா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே கேட்டுட்டு அவங்க ஆன்ட்டி ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன கன்சீவாக இருக்கியா, வீட்டில் யாருக்குமே இதை பற்றி நீ சொல்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே, இல்லை பேபி வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லும் போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுமே, மேடம் நீங்கள் வந்துட்டு கன்சீவாக இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அப்போ இவரா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த லியாங்கை பற்றி அவன் கேட்டுட்டு இருக்கான். கசின் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும், அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணுறதா கேள்விப்பட்டனே, ஒருவேளை நீ என்ன வந்து மேரேஜ் பண்ணலைன்னா அவனை தான் நீ மேரேஜ் பண்ணியிருப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனுக்கு என்ன குறைச்சல், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா, ரொம்ப நல்ல பையன், என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கா, ஒருவேளை உன் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஆகாமல் அந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை மேரேஜ் பண்ணியிருப்பேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ வந்து கண்டிப்பாக வேற ஒருத்தவங்களோட பேரை என் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. பிறகு நாங்கள் ஒர்க்குக்காக போகிறா. அப்போ அங்கே அவங்க சிஸ்டருங்க கால் பண்ணிவிட்டு, தாத்தா உனக்காக ஹனி எல்லாமே எடுத்து வச்சுருக்காரு, நீ வா நான் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் அந்த இடத்துக்குமே நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்துடா. நீ வந்துட்டு எங்கே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோவுமே கால் பண்ணிவிட்டு நீ இப்போ எங்கே போனேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு இப்படி போயிருக்க விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எங்கே வந்துட்டு ஹனி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, தாத்தா உனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கடைசியில் ஒரு தேனி எல்லாமே கடிச்சு ஓட முடியாமல் இருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால் யாராச்சும் நிம்மதியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த தேனை தூக்கி கொடுத்துட்ருக்கா. உன்ட்டே இதை பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும்போது லிஃப்ட்டு பார்த்தா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ பிறகு அங்கே கிளம்பி திரும்பவுமே ஹீரோயின் ரிட்டன் அங்கே படியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தா. அங்கே ஃபுல்லாக தேன் கொட்டியிருக்கு, அதில் காலை வச்சு அவள் பாட்டுக்கு ஸ்லிப்பாகி கீழே விழுக போயிடுறான். பட் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். இருந்தாலுமே வந்துட்டு அவளுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேளை குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் டேக் கேராக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படின்னு சொல்கிறா, நான் வந்துட்டு தேனை வாங்கிட்டு கீழே வந்தேன்ப்பா, அப்போ எப்படி வந்துட்டு எனக்கு வலிக்கு விடும், சும்மா அங்கே ஏதாச்சும் கொட்டி இருந்துச்சா என்னன்னு தெரியலன்னு சொன்னதுமே அப்போ எனக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுமே ஒருவேளை சிஸ்டர் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். எப்பயுமே அந்த லிஃப்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்பயுமே நல்லபடியாகவே சரி பண்ணி தான் இருக்கும், திடீர்னு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கும், அப்புறம் படிக்கட்டில் வேற கீழே கொட்டி இருக்கும், அவள் ஸ்லிப்பாகி விழுவான்னு சொல்லிட்டு இதை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டு அவன் வரான். ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வெளியே வந்து அங்கே அசிஸ்டன்ட் கொடுத்துட்றாரு. சார் அங்கே கொட்டி கிடந்தது தேன் தான், அங்கே வந்துட்டு லிஃப்ட் ஒர்க்காக தான் இருந்திருக்கு, பட் யாரோ தான் வேணுக்கு தான் பண்ணியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துட்டு சரியில்லாமல் வேற ஆகி விட்ருக்காங்க சார் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவள் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஜியாவை பற்றி சொன்னதுமே சீரியலோட ஹீரோயின் அவங்க தான், அவங்கள நீங்கள் ஜாப்பை விட்டு தூக்குனீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டம் வருமேன்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன், பட் அவளை இப்படியே சும்மா விட்டால் அவள் ரொம்ப ஓவர் ஆடுவா, ஸோ இந்த நியூஸை வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி விடுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். இவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு வந்து பேபி வேணால் அபார்ஷன் ஆகாமல் இருக்கலாம், ரொம்ப இன்ஜுரி ஆகி போய் தான் நான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே கால் வந்துடுது அவளுக்கு, அந்த பர்சன் நீ வந்துட்டு முதல் ட்ரெண்டிங் நியூஸை பாருன்னு சொன்னால் இவள் பண்ண வேலையை அங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கழுவி கழுவி அங்கே ஊற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த பர்சன்ட்ட சொன்னதும், எனக்கு இதுக்கப்புறம் எந்த சவகாசம் கிடையாது. உன் கூட வந்து சேர்ந்து சவகாசத்தில் நான் இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக என்னையுமே பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஃபோனை கட் பண்ணதும், ஒரே நாளில் அவளோட கேரியர் அங்கே ஸ்பாயில் ஆயிடுது. பிறகு ஹீரோயின்ட்ட இந்த நியூஸை வந்து காமிச்சதுமே, எதுக்காக அவள் இந்த லெவலுக்கு வந்து மோசமாக நடந்துட்டுருக்கா, ஐ திங்க் வந்துட்டு அவள் ரொம்பவே உன்னை லவ் பண்ணிட்டுருக்கா, அதுன்றப்படாத நான் யாருக்காக உன்னை எப்பயுமே வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். வந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு இப்போ பேபி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, அப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறதுல வந்துட்டு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும், பிரச்சனை கிடையாது, பட் ஹார்ஸாக எதுவும் பிஹேவ் பண்ணக்கூடாது, அது பேபிக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதும், ஹீரோயின் அட பாவி உனக்கு வந்துட்டு எந்த விஷயத்தில் இவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதை பற்றிடா நீ கேட்டுட்ருக்க அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கா. பிறகு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து ஜுவல்லரி ஷாப் தான் போகிறாங்க. உன் கையில் வந்துட்டு ரிங்கே இல்லை அப்படின்ற வாங்கி 2 பேருமே சேர்ந்து அங்கே ரிங்குமே வந்து போட்டுக்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்குமே அங்கே கிளம்பி போகிறாங்க. பார்த்தாங்க தாத்தாட்ட வந்து கன்சீவாக இருக்க விஷயத்தை அங்கே சொல்லிவிட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ தாத்தாக்கு வந்துட்டு இப்படி ஹனிபீலாம் கடிக்கலன்ற விஷயமே தெரியுது. அவர் வந்துட்டு விலைக்கு தான் அங்கே வந்துட்டு வர வச்சு வாங்க வச்சு கொடுத்துருக்காருன்னு. ஸோ இதுலேயுமே அவள் போய் தான் சொல்லியிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்துட்டு இப்போ டேடியாக போகிற, கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி என் கூட சேர்ந்துன்னு சொன்னதும், அவன் ரொம்பவே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே படுக்க வச்சுட்டு ஹீரோயின் போன டைம் இப்படி நான் உன்னை படுக்க வைக்கும்போது நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணுன்ற மனநிலைமையில் இருந்தேன், பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, உன் கூட சேர்ந்து பேபியோட சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவுமே அங்கே தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கான். அவனுமே வந்துட்டு ஹாப்பிட்டு அவ்வளோ கிஸ் பண்ணுறான். பிறகு நான் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவன் நைட் ஒரு டவலவே அங்கே கட்டிட்டு வந்ததுமே, ஐயோ ட்ரெஸ் இல்லையா, நான் மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு சொன்னதும், இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது ஹாப்பிட்டு அவ்வளோ போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அங்கே கதவை நாக் பண்ணதுமே பார்த்தா அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபேஸ் எல்லாமே செவந்து போயிருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஷை ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிற டயத்தெல்லாம் ஆம்பளைங்க வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை தேடி போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு பார்த்துக்கோமா உன்னை அப்படின்ற சொன்னதும், ஒன்றும் கவலை கிடையாதுமா, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் மேலே வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அவன் எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஹீரோயினோட ஸ்கூல் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். அடியில் பார்த்தா ஒரு டைரி கிடக்குது. அந்த டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனை ஃபஸ்ட் டைம் அவன் வந்துட்டு மீட் பண்ணது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு அவன் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, அவனை பார்க்க முடியலன்னு எழுதியிருக்கிறது, அவனுக்காக நான் வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன், கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, பட் அந்த இடத்துல அந்த சாங் வந்துட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தா, என்னோட லவ்வையுமே நான் வந்துட்டு சொல்ல முடியலை, கிஃப்டையுமே நான் கொடுக்காம ரிட்டன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவன் அப்படின்னா நம்மளை அவளை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, நம்ம தான் வந்துட்டு அவட்ட இருந்து விலகி இருந்திருக்கோமான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு எக்காரணம் கொண்டு அவளை வந்துட்டு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் யாருக்காகன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஹீரோயினுக்காக அவன் வந்து பொக்கே எல்லாமே கொடுத்ததுமே அவங்க அம்மா சரி நீங்கள் எப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்களே அப்படின்றத சொல்கிறாங்க. பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வெளியே போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே அவங்க கசினும் அந்த லியாங்குமே இருக்காங்க. அவனை போய் அவள் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வா நம்ம ஒரு ஹலோ சொல்லலாமே அவங்களுக்குன்னு சொன்னதும், இவனுக்கு அவனை பார்த்தாலே வயிற்றுச்சல், ஹீரோயினை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ போகவே மாட்டான். ஹீரோயின் வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஹேர் பறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரிப்பனை வச்சு கட்டிட்டு இருக்கான். ஸோ லியாங் கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. சரி வாக்கிங் நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அவள் வந்து கூப்பிடும்போது, இல்லை இல்லை நாங்கள் வந்துட்டு கூட சேர்ந்து வரவான்னு சொன்னதுமே, இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மைண்ட் வந்துட்டு நாங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக தோணக்கூடாதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேணுக்குனே கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கா வாய் மூடுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே அப்போ கசினை பார்த்து அந்த லியாங் சொல்கிறான், ஐ திங்க் வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு பட் அப்படி எந்த ஒரு எண்ணமே கிடையாது, நீ வந்து இந்த இதை வந்து மனசுலேருந்து எடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அவளை வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோவுமே சேர்ந்து உண்மையிலே அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணி விட்டுட்டு திரும்பவுமே பேசிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லைஃப் என்னமோ அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அவன் நைட் போல் அங்கே மெசேஜ் பண்ணுறான், நான் ஒர்க் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகும், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே போனதுமே பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது இந்த சாங் தான், எங்கே வந்துட்டு உங்களோட ஹெட் அப்படி
அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் என்னவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றத சொன்னதுமே சரி வாங்க உள்ளே போய் பேசலான்னு சொன்னதும் இல்லை நான் வரல இங்கவே சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தன்னோட லவ்வை திரும்ப புதுப்பிக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறா. அவன் இதை பற்றி நான் பேச வரலன்னு சொன்னதும் அவள் திரும்ப இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டு பேசிட்டு அங்கே ட்ரிங்க்ஸில் போய் அங்கே ட்ரக்கை கலந்துச்சேக்கா அவனுக்கு வந்து கொடுக்குறதுக்காக. பட் அந்த ட்ரிங்க் அவனுக்கு நல்லாவே தெரியும் ட்ரக்கு கலந்துருக்கான்னு சொல்லிட்டு ஸோ குடிக்க வாங்கிறது போனதுமே இங்கே ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம சாங்கை போய் அவன் மீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு அப்படின்னா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவளுக்கு திரும்பவுமே எங்கள் தப்பான எண்ணம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம், ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், அப்பயுமே எடுக்க மாட்டான். அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட கால் பண்ணிட்டு இப்படி வந்திருக்காளாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் இங்கே வரலப்பா, ஐ திங்க் அவங்க பாட்டியை பார்க்க போயிருப்பான்னு சொன்னதும் அவனுமே அப்படியான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். உண்மையிலே வந்துட்டு அங்கே அவங்க பாட்டியை தான் பார்க்குறதுக்காக போயிருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவனுக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது அப்படின்னா அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாலான்னு சொல்லிட்டு பாட்டி மீனி உள்ளே போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுமா அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. இவன் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாட்டி வீட்டுக்கு வந்ததுமே ஹாப்பியாயிட்டு அவங்க வந்துட்டு வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு மூஞ்ச தூக்கிட்டு இருக்கவுமே புரிஞ்சுக்குது அப்படின்னா வந்துட்டு கோவமாக இருக்காளான்னு சொல்லிட்டு நீ 2 பேரும் அப்போ சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கீங்களா, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்புன்னு சொன்னதுமே வேற அடிக்க போகிறாங்க. அப்போ இது வேணான்னு சொன்னதும் அவர் செய்க காமிக்கிறாங்க பாட்டி உள்ளே போய் பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினாக ஹக் பண்ணிவிட்டு எதனாலும் என்கிட்ட நீ பேசி வந்துட்டு தெளிவுபடுத்தணும், அதை விட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா டைவர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக உன்னை நான் கிஸ் தான் பண்ணுவேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் சாங்கை மீட் பண்ணது அந்த படத்தை பற்றி வந்து பேசுறதுக்காக தான், ஒருவேளை அவ கூட சேர்ந்து நான் கொலாபரேஷன் பண்ண வேணானா கண்டிப்பாக நான் சாகிற வரைக்கும் அவ கூட பேச மாட்டேன், பட் நீ ஏன் மேலே கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வைக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. நான் ஒன்று மட்டும்தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே, எனக்கு வந்துட்டு வேற யார் மேலேயுமே வந்துட்டு எந்த ஒரு எண்ணமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறா. அங்கே வந்துட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டான் போல். லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தாலுமே உங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவளோட லவ் அங்கே புட்டுக்குது, ரொம்ப கவலையாயிருது. பிறகு ஹீரோயின் பார்த்தா எங்கள் ஹீரோவை காணோம், திரும்ப அப்போ விட்டுட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அவன் திரும்ப அங்கே பொக்கேலாமே எடுத்துகிட்டு வந்தேன், இது உனக்காக தான் சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்ருக்கான். ஸோ கையில் பார்த்தா அந்த பூவெல்லாமே பிடுங்கும்போது அங்கே வந்து அடிபட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருது. நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாச்சு நம்ம 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு க்ளோஸாக இருந்தா அப்படின்ட்டா சொல்லிட்டு அவளை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிறான். இன்னொரு டைம் என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் சாங் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாலே நீ அதுக்கு பதில் என்ன சொன்னேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவட்ட அப்போவே நான் லைக் பண்ணலைன்னு சொல்லிட்டே அப்படின்றத அவன் சொல்கிறான். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஆரம்பத்துலேருந்து ஒன்றை மட்டும்தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னை விட பெரிய பொண்ணு பிடிக்காது, என்னை விட 4 வயசு சின்ன பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும், நான் அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவளோட நேம் வந்துட்டு சோஃபின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து சொல்கிறான். ஸோ அவளுக்குமே வந்துட்டு ரியலைஸ் ஆயிடுது அப்படின்னா நம்மளவே லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. அப்போ நீ ஏன்ட்ட இதை பற்றி ஏன் இப்போ வரைக்குமே சொல்லலான்னு சொன்னதும் ஆமாம் நான் சொல்லாமல் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், சொல்லியிருக்கணும், என்னோடய ஃபீலிங்ஸை நான் இப்படியே தான் வச்சுருப்பேன், எனக்கு வந்துட்டு வெளிப்படுத்தவே அது தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட் டைம் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகணுன்னு சொன்ன பார்த்தியா, அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு என் லைஃப்லேருந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை நான் இழக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளுக்காக அங்கே சர்ப்ரைஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயினை நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே அந்த சாங் வந்து வேற ஒரு பர்சனோட சேர்ந்து வந்திருக்கா. பட் ரொம்ப அங்கே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. அங்கே ஃபுட் அப்படியே கோவத்தோடு சாப்பிட்டுட்டு ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போனால் அவளுமே அங்கே வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, ஒன்று மாதிரி பொண்ணை போய் அவருக்கு பிடிக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஒன்று மாதிரி பொண்ணை கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொன்னதும் என் ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரி பொண்ணை பிடிக்குன்றது எனக்கு தெரியும், ஐ திங்க் உனக்கு வந்துட்டு தான் கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன், அப்புறம் பிடிக்காமையா அவனுக்கு எனக்கு டைமண்ட் ரிங் வந்து வாங்கி போட்டிருக்காரு, உனக்கு இது எப்படியாச்சும் கொடுத்துருக்காரா, இல்லை இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா.
பட் மைண்டு ஃபுல்லாக அதே தான் போயிட்டுருக்கு. குழந்தைய வச்சு நீ அவன் பின்னாடி சுற்றலான்னு பார்க்குறியா? புள்ள பிறந்ததுமே பிடிங்கிட்டு விரட்டி விட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் வேற ஏற்றி விட்றா. ஸோ ஹீரோயின்ட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் சிஸ்டர் அன்னைக்கு உனக்கு வந்து ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்தா, அதனால தான் ஆக்சிடெண்ட்டாக நம்மளுக்குள்ள இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் சாங்குமே அதை ட்ரை பண்ணா. பட் வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லை இந்த பேபிக்காகவா இந்த மேரேஜ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? உன் சிஸ்டர் ட்ரிங்க்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்தா, பட் அங்கே வந்து நிற்கிறது நீ தான் எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு தான் உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு உன் மேலே தான் லவ் இருந்துச்சு அப்படின்றதாவே சொல்கிறான். அப்புறம் இந்த சாங்குமே வந்துட்டு எனக்கு ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுக்குத ட்ரை பண்ணா. பட் நான் அதை குடிக்கல. எனக்கு தெரியும் அடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டாவே சொல்கிறான். ஸோ ஹீரோயின் இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கே வந்துட்டு ஆசைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரெண்டாவது அதுக்காக இப்படி தப்பான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பொண்ணுங்களுக்கு என்ன வேறு பயன்களை கிடைக்காது? அடுத்த குடும்பத்தை உடைக்கிறதுல என்ன இப்படி ஆசைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. 2 பேருமே இங்கே செக்கப் பண்ணுறாங்க. பேபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா, அவங்க மதர் இன் லா அங்கே அவள் கன்சீவாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அட பாவிங்களா, கன்சீவாக இருக்கீங்களா? ஏன்டா குழந்தை பிறந்த பிறகு எதுவும் சொல்வீங்களாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்கம்மா, நாங்கள் வந்துட்டு சொல்ல வேணாம்னு நினைக்கல. பட் பேபி வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகி அதனால் மற்றவங்களுக்குமே மன வருத்தம் ஏற்படும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே, பட் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. டெலிவரி டேட்டுமே வந்துடுது. ஃபைனலாக ஹீரோயினுக்கு ஒரு அழகான பையனுமே பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பிறச்சு அவன் ஸ்கூலுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வர்றான். நான் ஸ்கூல்லேருந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இருந்தே உன்ட்ட என் லவ்வை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் எதையுமே சொல்லலை. நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எல்லாமே கிளியர் ஆகி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.